இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மீன ராசி. ராசி சக்கரத்தில் 12வதாக வரக்கூடிய ஒரு ராசி. எதிர்மறை எண்ணங்கள் இல்லாத ஒரு ராசி. பெண் தன்மை உள்ள ஒரு ராசி. கொஞ்சம் சேட்டை இல்லாத ராசி அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று, தன்னுடைய கௌரவத்திற்கு எந்த ஒரு இடையூறும் இடைஞ்சலும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு குறிக்கோளாக இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மீன ராசி அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த மீனராசிக்கு தற்போது இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படுது. ஏன்னா 12 ராசிகள்லேயே இந்த மீன ராசிக்கு தற்போது ஜென்ம சனியாக சனி பகவான் வந்து அமரும் போது என்னென்ன மாற்றங்கள் நிகழும், எந்த விஷயத்தில் உங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஏழரை சனியோட 2ஆம் கட்டத்தில் நம்மளுடைய மீனராசி என்பர்கள் பயணிக்க போகிறாங்க. இனி வருகின்ற நாட்களில் இந்த ஜென்ம சனியாக தொடங்கும் போது உங்களுடைய ராசிக்கு 11 மற்றும் 12ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே வந்து அமரும் போது ஒரு பொறுப்பு நிறைந்த காலமாக இது பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பார்வை 3, 7, 10 ஆகிய ஸ்தானத்தில் பதிகிறதுனால இந்த காலகட்டம் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். எதெல்லாம் முன்னாடி இருந்து செய்ய முடியாத இருந்ததோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கரெக்டாக செய்வீங்க. குடும்பத்தில் எதெல்லாம் எந்த காரியத்தில் நீங்கள் கரெக்டாக செயல்படாமல் இருந்தீங்களோ அந்த காரியத்தை இந்த காலகட்டத்தில் கண்ணு கருத்துமாக உங்களுடைய கடமையை கரெக்டாக செய்வீங்க. அதனால் மற்றவங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த காலகட்டத்தில் வர போகிறீங்க. ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சரியாகும். உணவு பழக்க விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் மீனராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வெளி உணவுகளை வாங்கி சாப்பிட்டீங்க, ருசியான உணவாக இருக்குது அப்படின்னு வாங்கி சாப்பிட்டிங்கன்னா அது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவை கொடுக்கும். அதனால் உணவு விஷயத்தில் இந்த மீனராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அலைச்சல் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் உடல் உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களை தேடி ஒரு சில நல்ல மாற்றங்கள் நிகழும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் நீதிமான், கடுமையாக உழைக்க வைப்பார். நல்ல உழைச்சிங்க அப்படின்னா நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். நீங்கள் காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உடல் உழைப்பை கொஞ்சம் அதிகமாக போடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து வருகின்ற 2.5 ஆண்டு காலமும் உங்களுக்கு யோக பலன் தான் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலும் உறவுகள் மத்தியில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள் வந்தது அப்படின்னா கூட கொஞ்சம் அனுசரணையாக போக பாருங்கள். இல்லை அப்படின்னா சின்ன பிரச்சனை தான், அது பெருசாகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் அன்பு அரவணைப்பில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இருக்கிறது நல்லது. சுக்கிரன் வரும்போது இந்த அன்பு அரவணைப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் வந்துடும். பொருளாதாரத்துலேயும் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அதை கரெக்டாக அந்த செலவுகளை மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை கொஞ்சம் நழுவு விட்டிங்கன்னா கூட பற்றாக்குறை ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் இறங்குங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சியின் மூலிமா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு குடும்ப உறவுகளால் மன அழுத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு ஆன்மீக தலங்களுக்கு இந்த மீனராசி என்பவர்கள் சென்றுட்டு வர்றது நல்லது. தான தர்மங்கள் செய்கிறது இதெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஜூன் மாதம் கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உங்களுடைய ராசினாரன் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி அதிகரிப்பார். பிள்ளைங்க மூலிமா கூட மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ரொம்ப நாளாக உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு வரன் பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் நல்ல ஒரு வரனே அமையலை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். இந்த விரயம் கொஞ்சம் ஆகும் அப்படின்னு சொல்லலையே, அதை சுப விரயமாக மாற்றிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும். கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க, ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த விரய செலவை கூட சுப விரயமாக மாற்றிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் உத்தியோகத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம். வேலை சுமை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். உங்களுடைய திறமைக்குன்னு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகள்லாம் உங்களுடைய திறமையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்க அப்படிங்கிறத கவனிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த சோம்பலெல்லாம் விட்டுட்டு சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலதிபராக இருக்கிறவங்களுக்கு புதிய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நிகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம். சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும்.
நல்ல ஒரு அனுபவசாலி கிட்ட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் இந்த மீனராசி என்பர்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா, தொழில்ல இருக்கிறவங்க, தொழில் நடத்திட்டு இருக்கவங்க, ரன் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் கொஞ்சம் ஒரு நல்ல அனுபவசாலி கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதை ரன் பண்ணீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். கூட்டு தொழில்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சவால்கள் வந்தாலும், உங்களுடைய நேர்மையான அணுகுமுறைக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த கிரக அமைப்பு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கல்வியில் இந்த மீனராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதீத ஈடுபாடோடு இறங்குங்க. படிக்கும்போது கூட கொஞ்சம் கூடுதல் எஃபெக்டோடு படிக்கிறது நல்லது. மறதி போன்ற பிரச்சனைகள் அப்பப்போ வரும். அதனால் கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இந்த மீனராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த மீனராசி என்பர்களுக்கு கொஞ்சம் போராட்டமான சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும். உங்களுடைய படைப்புக்கு தகுந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். மக்கள் மத்தியிலையும் சரி, சக கலைஞர்கள் மத்தியிலையும் சரி, இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். அதற்காக அந்த வெளிப்படுத்த முடியாது, அந்த படைப்புகளை வெளியிட முடியாது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் போராடணும். நிறைய பேர்த்துக்கிட்ட ஆலோசனை கேட்டு போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் போராட்ட நிலை தான் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். புதிய வசதி வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சமுதாயத்தில் கூட நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கற்பனை வளம் அதிகமாகும். புதுசாக நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். வாய்ப்பு சிறிதாக இருக்குதே அப்படின்னு நீங்கள் தட்டி கழிக்க வேண்டாம். வாய்ப்புகள் சின்னதாக இருந்தாலும் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். திருநள்ளாறு தர்பணேஸ்வரரை போய் வழிபட்டுட்டு வாங்க. நலம் தீர்த்தத்தில் நீராடிட்டு சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. ஜென்ம சனியோட பாதிப்பு கொஞ்சம் குறையும். சனிக்கிழமையில் முடிந்தால் மீன்களுக்கு கொஞ்சம் பொறி வாங்கி போட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எறும்புகளுக்கு பச்சரிசி மாவால் கோலம் போடுறது வீட்டுக்கு முன்னாடி, அதே மாதிரி உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு உருண்டை பிடிச்சி எறும்புகளுக்கு தானமாக வழங்குறது, இதெல்லாம் நல்ல பலனை பெற்றுத்தரும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவசர முடிவு வேண்டாம். அடுத்து வருகின்ற 2.5 ஆண்டுகளுமே கொஞ்சம் அவசர முடிவு வேண்டாம். எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். சனிக்கிழமையில் ஏழை எளிய முதியவர்களுக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா உணவு தானம் வழங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மீனராசி என்பர்கள் சிவபெருமானுக்கு வில்வ இலை அர்ச்சனை செய்கிறது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். அதனால் முடிந்த அளவுக்கு சிவபெருமான் வழிபாடு மனதில் ஒரு அமைதியை கொடுக்கும். வேகத்தோட கொஞ்சம் விவேகமும் சேர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மனதில் வேகம் அதிகமாக இருக்கும். நம்ம மனம் அமைதியாக இருக்கும்போது தான் அந்த ஸ்லோவாக நின்று நிதானமாக யோசிக்கக்கூடிய அந்த திறன் வரும். ஆனால் இந்த காலகட்டத்தில் வேகம் அதிகமாக இருக்கிறதுனால பொறுமையாக இழந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்ன இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு சிவபெருமான் வழிபாடு மன அமைதியை கொடுக்கும். நம்பிக்கையோடு அதை செஞ்சு பாருங்கள். மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் சுகஸ்தானத்தில் வக்கரகம் அடைந்திருக்கிறதுனால உங்களுடைய செயல்திறன்கள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்கும். விரயஸ்தானத்தில் சூரியன், ராகு இந்த கிரகங்களுடைய கூட்டுச்சேர்க்கை இருக்கிறதுனால பணம் கரையிறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. தேவையில்லாமல் செலவுகள் வரதுக்கான ஒரு சூழல் இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக கூட சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் செயல்படணும். புதிய முதலீடு எதுவுமே இந்த காலகட்டத்தில் வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களை நம்பி எதுலையாவது முதலீடு போட்டிங்க அப்படின்னா தேவையில்லாத நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 3, 12 ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அமைந்திருக்கு. உங்களுக்கு சந்திராஷ்டமம் மார்ச் மாதம் 7ஆம் தேதி சந்திராஷ்டமம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். எதிர்பார்த்த பண வரவும் கிடைக்கும். படிப்பில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 7, 8ஆம் தேதியெல்லாம் சந்திராஷ்டமம். அன்றைய தினம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தர்ப்பணேஸ்வரர் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் விடாமுயற்சியோடு போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா கூட்டு கிரகங்கள் முழுவதுமே சூரியன், ராகு, புதன் இந்த கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது மார்ச் 8, 9ஆம் தேதி சந்திராஷ்டமம். அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம்.
இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் சிவன் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.